வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மா மா இந்தம்மா, அப்பாக்கு முதல்ல காமி. எல்லாம் சொல்லணும் உனக்கு. அப்பா எடுத்துக்கோங்க. முதல்ல எனக்கு ஒரு சத்தியம் பண்ணு. கற்பூரத்தை தொட்டு சத்தியம் பண்ணுன்னு சொன்ன. ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்குப்பா? ஏங்க என்னங்க? உனக்கு ஆம்பளை பசங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பே இருக்கக்கூடாது. எப்பவும் மனசுல காதல்ங்கிற ஆசை வரவே கூடாது. நான் பார்த்து வைக்கிற பையனுக்கு தான் நீ கழுத்தை நீட்டணும். என்ன யோசிக்கிற? நான் சொல்றபடி நீ கேப்பன்னு சத்தியம் பண்ணு. அப்பா. என்ன? என்னப்பா? மணமேட வரைக்கும் போய் உன் அக்கா என்ன தலகுனிய வச்சா. நீயும் அந்த மாதிரி பண்ணிடக்கூடாது. பா, நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன்பா. இல்ல, என்னால நம்ப முடியாது. உன் அக்காவும் கடைசி நிமிஷம் வரைக்கும் இப்படியேதான் என்னைய நம்ப வச்சு கழுத்தறுத்தா. நிச்சயமா பண்ண மாட்டேன்பா. உன்னை எப்படி நம்புறது? உன் அக்கா கல்யாணத்துல போன நம்ம குடும்ப கௌரவத்தை உன் கல்யாணத்துல தான் நான் சரி செய்ய போறேன். அதுக்கு கட்டுப்பட்டு நான் பாக்குற பையனைத்தான் நீ கல்யாணம் பண்ணணும். இல்ல மண்டபம் வரைக்கும் எதுக்கு போகணும்? இப்பவே இங்கேயே நான், உன் அம்மா, உன் தம்பி 3 பேரும் மொத்தமா குடும்பத்தோட வாழ்க்கையை முடிச்சுக்கிறோம். அப்பா, ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அக்கா பண்ணா அதே நானும் பண்ணணும்னு இல்லப்பா. என் வாழ்க்கையில இந்த காதலும் இல்ல, இனியும் வராது. என்ன நம்புங்கப்பா. இப்ப சொல்றேன்ப்பா, உங்க கௌரவத்தை நான் காப்பாத்துவேன். நீங்க பதற மாதிரி எதுவும் நடக்காதுப்பா. நீங்க எந்த பையனை கல்யாணம் பண்ண சொன்னாலும் சரி, யாரு என்னன்னு எதுவும் கேட்க மாட்டேன். எனக்கு பிடிக்குதோ இல்லையோ, இந்த குடும்ப கௌரவத்துக்காகவும் உங்க சொல்லுக்கும் கட்டுப்பட்டு நீங்க சொல்ற பையனுக்கு நான் கழுத்தை நீட்டுவேன். சாமி முன்னாடியும் உங்க முன்னாடியும் சத்தியம் பண்றேன். இது சத்தியம்பா. மதி, கையிடு முதல்ல. போதுமாப்பா? இந்த மாசம் சம்பளம்பா. மளிகைக்கும் பாலுக்கும் காசு கட்டிட்டேன். நீங்க கேட்ட மாதிரி இந்த மாசத்துல இருந்து 1/2 லிட்டர் பால் எக்ஸ்ட்ரா தர சொல்லிருக்கேன். எனக்கு நேரம் ஆயிடுச்சு, கிளம்புறமா? மதி, இப்பவும் சொல்றதுதான், பொண்ணுங்களுக்கு சுதந்திரம் கொடுத்தா எங்க போய் முடியும்னு உன் அக்கா எனக்கு நல்லா புரிய வச்சிட்டா. இருந்தும் உன்னை நான் வேலைக்கு அனுப்புறது இந்த குடும்பத்தோட சூழ்நிலைக்காக மட்டும்தான். ஒழுக்கம் கெட்டு தெரியறதுக்கு இல்ல.